தொடர்கிறது. வசந்தி, நீ கேட்ட பச்சை மிளகா வாங்கிட்டு வந்துட்டேன், வந்து எடுத்துக்கோ. ஏன் கிச்சன் கேட்டு அது கொடுக்க மாட்டீங்களா? அது என்வி செய்யற இடம். இன்னைக்கு எங்க அம்மா நினைவு நாள், நாங்க வரமாட்டேன். பார், உங்க 2 பேர்கிட்ட சொல்றேன். இப்போ நான் என் ரூமுக்கு போய் எங்க அம்மா நினைவா மௌன விரதம் இருக்க போறேன். நீங்க யாராவது வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணீங்க, நடக்கிறதே வேற. டாடி, மௌன விரதம்ங்கிறது உயிரை எப்போனாலும் பேசக்கூடாது. நீங்க காலையில இருந்து மௌன விரதம் இருக்க போறேன் எத்தனை வாட்டி பேசிட்டீங்க. இனி என் உயிரே போனாலும் நான் பேச மாட்டேன். இன்னும் பந்தயம். என்னங்க, நிச்சயமா உங்களால இருக்க முடியாதுங்க. அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணுவான், நீங்க நிச்சயமா ஏதாவது பேசிடுவீங்க. மௌன விரதம் உங்களால இருக்க முடியாதுங்க. மம்மி, நீதான் மம்மி சாட்சி. டாடி என்ன ஏமாத்த கூடாது. நீங்க ரூமுக்கு தானே போறீங்க. நீங்க நிச்சயம் பேசிதானே ஆகணும். நான் தான் இந்த போட்டியில வின் பண்ண போறேன். இந்த வீட்ல எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதி இல்ல. இருக்கிறது ஒரு பொண்டாட்டி ஒரு புள்ள, அத கூட என்னால சமாளிக்க முடியல. அவன் 2 பொண்டாட்டி 2 டஜன் பசங்க. சின்ன பையா, நல்லா இருக்கியா? டேய், யாரடா பேய்? என்னை பார்த்தா பேவா இருக்கு. நான் உன்னை பெத்த அம்மாடா. அம்மா என்ன ஒண்ணு பண்ணிடாதம்மா, ஒண்ணு பண்ணிடாத. உங்க டெய்லி நினைக்கிறேம்மா. உங்க போட்டோ கூட எங்க வீட்டு ஹால்ல இருக்குமா, அதுக்கு டெய்லி புதுசா மாலை போடுறமா. உங்க நினைவு நாளுக்கு கூட நான் 100 பேருக்கு சாப்பாடு வாங்கி போட்டோமா. அம்மா, என்ன ஒண்ணும் பண்ணிடாதம்மா. உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுங்கம்மா, நான் நிறைவேற்றி வைக்கிறேம்மா. என்ன விட்டுடுமா, என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் அனாதை ஆயிடுவாங்கம்மா. பிளீஸ்மா, என்ன ஒண்ணும் பண்ணாதம்மா. பொண்டாட்டி பிள்ளைங்க வந்த பிற்பாடு கூட பழைய மாதிரி கோழ மாதிரி பயந்து சாவறியடா. நீ ஒரு ஆம்பளையா தைரியமா இருக்க வேண்டாமா? உன்னை பிள்ளையா பண்றதுக்கு நான் வெக்கப்படுறேன்டா. ஏன்டா குழந்தைய திட்டுற? நான் சொல்றது ஏதோ அவன் கேக்குறது இல்லம்மா. நீ ரொம்ப கேட்டு கிழிச்சிட்ட. உன் புள்ள கேக்குறது. அப்பப்பா பால் விளையாட போறேன், கிரிக்கெட் விளையாட போறேன், அது விளையாட போறேன் 10 வாட்டி கூப்பிட்டு கூட வரமாட்டேன். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் உன் பிள்ளையாலதான் என் பிள்ளை கெட்டு போகுதுன்னு சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. உன்னால நான் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன். ஆளால செய்யற வேலையை கையால செய்வாங்க. நீ நாடானா பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு அவனை வேலை வாங்கிட்டு கால் மேல கால் போட்டு அகட்டிக்கிட்டு இருப்பேன். என்னம்மா நீ சின்ன வயசுல என்ன திட்டின மாதிரி இப்பயும் அப்படியே திட்டு இருக்க. நான் வசந்தி அருண் கிட்ட நான் சின்ன வயசுல அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்லியிருக்கேன். நீங்க வேற பொய். வாய திறந்தா பொய்யா கொட்டு. இந்த வயசுக்கு அப்புறம் கூட பொய் பேசுது. உன்னை மகன் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன் தான் வந்துடும், நான் போய் தொலைஞ்சிடுறேன். இல்லம்மா, நீங்க போதுமா, நீங்க இருமா. நான் போய் வசந்தி கூட்டு வருமா. நீங்க சாப்பிட்டு போங்கம்மா. இருமா, நீங்க போவாதீங்கம்மா. 1 நிமிஷம் வந்துடுறமா, இருங்கம்மா. அருண் அருண் அருண், எங்க அம்மா அவங்க மம்மி, டாடி பேசிட்டாரு. நான் பந்தயத்துல வின் பண்ணிட்டேன். டாடி, நான் இனிமேல் என்ன கேட்டாலும் தரணும். வசந்தி எங்க அம்மா, உங்க மாமியார் எங்க அம்மா மாடியில உட்கார்ந்து இருக்காங்க. நீ வாயா. என்னங்க, எவ்வளவுதான் உங்க அம்மா மேல உங்களுக்கு பாசம் இருந்தாலும் அதுக்காக செத்து போனவங்கள உயிரோட வந்திருக்காங்க என்னால நம்ப முடியாது. நான் சொல்றது நீ நம்ப. எங்க அம்மா மாடியில உட்கார்ந்து இருக்காங்க, என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. நீ வாயா, என் வாய நீங்க வாங்கல. சீக்கிரம் வாங்க வாங்க. அம்மா எங்க அம்மா காணோம். அம்மா எங்க போறாங்க? அம்மா என்னங்க, என்ன தேடுறீங்க? அம்மா வந்தாங்க வசதி. அம்மா இங்கதான் உட்கார்ந்து இருந்தாங்க, நான் இங்கதான் நின்னுட்டு இருந்தேன். என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இப்போ டாடி, பாட்டி ஆவியா பாக்கெட்டுக்குள்ள இருக்காங்களான்னு செக் பண்ணி பாருங்க. ஏய் கம்முடா. அம்மா இங்க வந்தாங்கடா, என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்கடா, இங்கதான் இருந்தாங்கடா. ஆமாமா வந்தாங்க, உங்களுக்கு சொத்தை ஏதோ கொடுத்துட்டு போனாங்க. இல்லங்க, நீங்க உங்க அம்மா நினைச்சிட்டு தூங்கி இருப்பீங்க. உங்க அம்மா கனவுல வந்து பேசி இருப்பாங்க. என்னங்க, ஐயோ ஏங்க இப்படி செத்து போனவங்கள தேடுறீங்க? என்னங்க இது? ஐயோ சொல்றத கேளுங்களேன். ஐயோ என்னங்க இது? இடிச்சுக்கிட்டீங்களா? நீங்க வாங்க, நீங்க என்னங்க, நீங்க உட்காருங்க, முதல்ல உட்காருங்க. நீங்க டேய் அருண், உங்க அப்பா பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. போய் பக்கத்து வீட்டு டாக்டர் கூட்டிட்டு வரமா. டேய் என்ன டென்ஷன் பண்ணாத, சொன்னதை செய் போ. எனக்கு உங்களுக்கு ஒண்ணே இல்லைங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களுக்கு ஒண்ணே இல்ல.
உங்க அம்மாவை நினைச்சு தூங்கி இருப்பீங்க, அதான் பயந்துட்டீங்க. இல்ல வசந்தி, எங்க அம்மா வந்தாங்க. இங்க 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 உட்கார்ந்தா என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. உன்னை பத்தி விசாரிச்சாங்க, அருண் பத்தி விசாரிச்சாங்க. அப்புறம் என்ன சின்ன வயசுல சின்ன பையான்னு கூப்பிடுவாங்களா, அதே மாதிரி என்ன கூப்பிட்டாங்க வசந்தி. சரி இப்ப எங்க போனாலும் தெரியல. சரி அம்மா ஓகே பக்கத்து வீட்டு டாக்டரை கூப்பிட்டுட்டேன். என்ன மேல இருந்து ஏதோ சோம்பேறி பயந்தாங்கோலி அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்தது. ஏய் உனக்கு கேட்டதா அது? எங்க அம்மாடா, அது எங்க அம்மா என்கிட்ட பேசிட்டு இருந்தாண்டா. ஆமாடா. நீங்க தானே சொன்னீங்க உங்க அம்மா கிட்ட நான் எப்பவுமே நல்ல பேர் எடுப்பேன்னு. இப்ப மட்டும் எப்படி சோம்பேறி பயந்தாங்கோலின்னு உங்களை திட்டினாங்க? அது வந்து என்ன வந்து திட்டலடா. உன்னை நான் காலைல மிளகா வாங்கிட்டு வர சொன்னா நீ போக மாட்டேன்னு சொன்னியா, அது பாட்டி கிட்ட சொன்ன. பாட்டி வந்து உன்னதான் சோம்பேறின்னு சொன்னாங்க. என்ன இல்ல டாடி, நீங்க பொய்யே சொல்ல மாட்டீங்கன்னு உங்க அம்மா சொன்னாங்களே. பொய் நீங்க மிஸ்டர் ராஜசேகர். சொல்றீங்க. டாக்டர் வந்துட்டாரு. ஐயோ வாங்க வாட்ஸ் தி ப்ராப்ளம்? டாக்டர். இவரு டாக்டர், எங்க அம்மா வந்தாங்க, என் கூட பேசுனாங்க. நான் கீழே போய் அருணையும் வசந்தியும் மேல கூட்டிட்டு வந்தேன். எங்க அம்மாவை சாப்பிட சொன்னேன், ஆனா காணாம போயிட்டாங்க. சாப்பாடு நேரத்துல அவங்க வெளியே போயிட்டாங்க. அதான் உங்க மனசு கஷ்டமா இருக்கு. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, பஸ் ஸ்டாண்ட் வரையெல்லாம் போயிருப்பாங்க, போய் கூட்டிட்டு வந்துடலாம். ஆமா, இது உங்க ஃபேமிலி ப்ராப்ளம். என்ன எதுக்கு இங்க வர சொன்னீங்க? அம்மா பைத்தியம் டாடிக்கு மட்டும் இல்ல, இந்த டாக்டருக்கும் தான். டாக்டர், இவரு அவங்க அம்மாவை பார்த்து பயந்துட்டார் டாக்டர். ஆமா, இவர் பயந்ததுக்கும் அவங்க அம்மா போனதுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஐயோ, டாக்டர் அவங்க அம்மா செத்து 10 வருஷம் ஆகுது டாக்டர். 10 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணிருப்பாங்க, ரெண்டு பேரும் பேசிட்டு வந்திருப்பாங்க. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? டாக்டர் அவங்க அம்மா செத்து 10 வருஷம் ஆகுது டாக்டர். என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அவங்க அம்மா உயிரோட வந்தாங்களா? ஐயோ டாக்டர், நிஜமா வந்தாங்க. புரிஞ்சு போச்சு. உங்க அம்மா வந்திருப்பாங்க, நீங்க அவரோட பேசிட்டு இருந்திருப்பீங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, நீங்க பையனை அழைச்சிட்டு போங்க, நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன். நீங்க Please, கிளம்புங்க. வாங்க கீழே இருக்காங்க வாங்க. பாருங்க. அம்மா தானே, எங்க போயிட போறாங்க? வாங்க வாங்க உள்ள. டேய் அருண், உங்க அப்பா ஏற்கனவே பயந்தாங்குழி, அவர் இன்னும் பயந்து வர போயிருக்காரா? பாதி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பாக்குறதுக்கே பாவமா இருக்காரு இல்ல? ஏமா டாடி சொன்ன மாதிரி பாட்டி உண்மையிலேயே வந்திருப்பாங்களோ? டேய், எங்கேயாவது செத்து போனவங்க உயிரோட வருவாங்களா? அவர் ஏற்கனவே ஒரு நாள் பிசாச பார்த்தேன், பூதத்தை பார்த்தேன்னு அவரும் தூங்கல, என்னையும் தூங்க விடல. எனக்கும் அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்பாவையா பயந்தாங்கோலி பைத்தியம்னு சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க, செத்து போன உங்க அம்மாவே வர போறாங்க.